பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி கால்களை கொண்டுதான் ருசி அறியும். ஓடுகிற தண்ணீரில் ஆக்ஸிஜன் மிக அதிகம். என்னடா சயின்ஸ் கிளாஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காதல் பாடல்கள்லயும் இந்த மாரி சயின்ஸ் விஷயங்கள வைரமுத்து ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இது வைரமுத்து மாரி இப்போதைய கவிஞர்கள் தான் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியரே அவருடைய பாடல்கள்ல எக்கச்சக்கமான அறிவியல் உண்மைகள சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி ஒரு பாடல் தான் 571வது பாடலா வந்த தொல்காப்பியத்துல வந்த ஒரு பாட்டு. அது எப்படி பாட்டு போகுது அப்படின்னா, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனொடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே, ஆறறிவதுவே அவற்றொடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா ஈஸியாவும் விளங்கிடும். என்ன அப்படின்னா, ஒரு அறிவு என்ன, இரண்டறிவு என்ன, மூன்றறிவு என்ன அப்படின்ட்டு வரிசையா 6 அறிவு வரைக்கும் உயிரினங்கள வகைப்படுத்தி வச்சிருக்காரு தொல்காப்பியர். ஸோ தொல்காப்பியருக்கு இந்த அளவுக்கு அப்பயே ஞானம் இருந்திருக்கு அப்படின்னா, அதற்கு முன்னாடியே நிறைய அறிவியலாளர்கள், அறிவியல் சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில இருந்திருக்கணும். அவங்களுடைய அந்த சிந்தனைகள தான் அவர் பாட்டு மூலமா சொல்ல வராரு. அதாவது 6 அறிவு கொண்டவங்க மனுஷங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடியே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அறிவுல இருந்து ஜீவன் இருக்கு அப்படின்றத அறிவியல் உண்மை இப்ப நிறைய வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அவ்வளவு ஆயிரங்கள் வருடங்களுக்கு முன்னாடியே இது தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அறிவு என்ன அப்படின்னா, வெறும் தொடுதல் உணர்வு அது மட்டும் இருந்தா ஒரு அறிவு. 2வது அறிவு என்ன அப்படின்னா, அந்த தொடுதல் உணர்வோட சேர்ந்து நாக்கின் மூலமா சுவை அறியறது. அது 2வது அறிவு. 3வது அறிவு என்னன்னா, அந்த 2 கூட சேர்த்து மூக்கின் மூலமா நுகர்ந்து பார்த்தல். அது வந்து 3வது அறிவு. 4வது அறிவு என்ன அப்படின்னா, அவற்றோட சேர்ந்து கண்ணோடைய அந்த பார்வையும் சேர்ந்து வருது 4வது அறிவு. 5வது அறிவு என்னன்னா, அந்த 4 கூடயும் சேர்ந்து காது கேட்குது இல்லையா? செவி. அதுவும் சேர்ந்தது 5வது அறிவு. கடைசியா வர்றது தான் 6வது அறிவு. அந்த அறிவு என்னன்னா மனம். அதாவது மனசு மூலமா எண்ணங்கள் வந்து உதிக்கிறது. அந்த எண்ணங்கள்ல எது நல்லது, கெட்டது அப்படின்ற ஆராய்றது. அந்த அறிவு கொண்டது தான் 6 அறிவு. அதுதான் மனிதன். அந்த மனிதன் தான் இது எல்லாத்தையும் அறிஞ்சு வகைப்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்றத எவ்வளவு சிம்பிளா, அழகா தொல்காப்பியத்துல பாட்டா சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், இந்த தமிழ் பாடல்கள்ல முக்கியமா இந்த காதல் பாடல்கள் இப்போலாம் வந்துட்டு இருக்குல்ல, அதுல எக்கச்சக்கமான சயின்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அதுல முக்கியமா வைரமுத்து அவர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அத பத்தியும் பார்ப்போம். ஆனா அதற்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி போட்டது அப்படின்றது தொல்காப்பியர் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம்.